இந்த டார்ச் லைட்லேருந்து வரக்கூடிய ஒளியை பாருங்க. இந்த ஒளிக்கற்றையின் இரு விளிம்புகளையும் 2 ஒளிக்கதிராக கருதினால் எல், எம் ஆகிய 2 ஒளிக்கதிர்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒளிபுகும் தன்மை கொண்ட இந்த XY என்ற கண்ணாடி பரப்பின் மீது இந்த இணையான ஒளிக்கற்றைகள் விழுகின்றன. எனவே இந்த படுகதிர்களுக்கு செங்குத்தாக AB எனும் படும் சமதள அலைமுகப்பை வரைந்து கொள்வோம். இந்த கதிர் இரண்டாவது ஊடகத்தில் L', M' வழியாக செல்கிறது. A மற்றும் B புள்ளிகளில் ஒளிக்கதிரானது ஒரே நேரத்தில் செல்வதாக எடுத்துக்கொள்வோம். இங்குள்ள முதல் ஊடகம் அடர்குறை ஊடகம், அதாவது ரேரர் மீடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஊடகத்தை அடர் மிகு ஊடகம், அதாவது டென்சர் மீடியம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் வேகம் அடர்குறை ஊடகத்தை விட குறைவாக இருக்கும். இது கண்ணாடியாக இருந்தால் காற்றில் செல்வதை விட ஒளியானது கண்ணாடியில் குறைந்த வேகத்திலேயே பயணம் செய்யும். இதனால் ஒளியானது Bயிலிருந்து B' வரும்போது Aயிலிருந்த ஒளிக்கதிரானது இதைவிட குறைவான தூரத்தில் A' புள்ளியை வந்தடையும். இதனால் AA' BB' விட குறைவாகவே இருக்கும். இப்பொழுது ஒளி விலகலடைந்த கதிர்களுக்கு நாம் அலைமுகப்பை வரைவோம். L' மற்றும் M' கதிர்களுக்கு செங்குத்தாக A' மற்றும் B' புள்ளிகள் வழியாக வரையும் கோடுதான் ஒளிவிலகு அலைமுகப்பு. இங்கே பாருங்க, இந்த ஒளிவிலகு அலைமுகப்பானது ஒளிவிலகலடைந்த கதிர்களுக்கு செங்குத்தாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் AA' BB' விட குறைவாகவே இருப்பதையும் காணலாம். இது எதனால் நடக்குதுன்னா, ஒளியானது ஊடகத்துக்குள்ளாடி பயணிக்கும்போது அதனுடைய திசைவேகம் குறைகிறது. இதனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடக்கக்கூடிய தொலைவும் குறைகிறது. படுகதிர்கள், விலகு கதிர்கள், ஒளிவிலகு பரப்பு XY மற்றும் செங்குத்து கோடுகள் அனைத்தும் ஒரே தளத்தில் அமைவதை நீங்கள் பார்க்கலாம். இதுவே ஒளிவிலகலின் முதல் விதி. இப்பொழுது நாம் ஒளிவிலகலின் இரண்டாவது விதியை பார்ப்போம். B ஆனது B' வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலமும் A ஆனது A' வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலமும் சமமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். மேலும் வேகம் சமம் கடந்த தொலைவு பை நேரம் என்பதும் நமக்கு தெரியும். இதிலிருந்து நேரத்தை எவ்வாறு எழுதலாம்? நேரம் சமம் கடந்த தொலைவு பை வேகம் என எழுதலாம். முதல் ஊடகத்தில் கடந்த தொலைவு எவ்வளவு? BB' தான் கடந்த தொலைவு. அந்த இடத்துல வேகம் எவ்வளவா இருக்கும்? முதல் ஊடகத்தில் வேகம் V1 இருக்கிறது. எனவே நாம் கடந்த தொலைவை எழுதும்போது T சமம் கடந்த தொலைவு BB' பை அந்த இடத்துல வேகம் V1. எனவே நாம் T = BB' பை V1 என எழுதலாம். இதை போல Aயிலிருந்து A' வரை கடக்க தேவையான காலம் T = AA' பை V2 என நம்ம எழுதலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 கடந்த தொலைவுகளும் சமமாக தான் இருக்கும். எனவே நாம் இதை BB' பை V1 = AA' பை V2 அப்படின்னு எழுதலாம். இதிலிருந்து BB' பை AA' சமம் V1 பை V2 என நாம் எழுதலாம். இந்த சமன்பாடு இப்படியே இருக்கட்டும். இது நமக்கு இன்னொரு இடத்துல தேவைப்படும். அதாவது BB' பை AA' வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டிய இருக்கும். அந்த இடத்துல நாம் இதை பயன்படுத்தலாம். இப்போது படுகதிர்க்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடையே உள்ள கோணம் தான் படுகோணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே ஆங்கிள் NAL என்பது தான் படுகோணம். அதை நாம் I அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி விலகு கதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் விலகு கோணம். எனவே ஆங்கிள் N', B', M' என்பதை விலகு கோணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த விலகு கோணத்தை நான் R என்று இங்கே குறிப்பிடுகிறேன். இந்த படுகோணம் I மற்றும் விலகு கோணம் R ஆகியவை இந்த முக்கோணத்துக்கு வெளியே இருக்குது. பாருங்கள், இந்த முக்கோணத்துக்குள்ளாடி இல்லை. இந்த முக்கோணத்துக்குள்ளாடி கொண்டு வந்தால் தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரியை அப்ளை பண்ண முடியும். எனவே நாம் இந்த ஐயையும் ஆரையும் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளாடி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். முதல்ல இந்த ஐயை இந்த முக்கோணத்துக்குள்ளாடி கொண்டு வருவோம். இங்கே பாருங்கள், ஆங்கிள் NAL சமம் ஐயா இருக்குது. LAB என்பது 90 டிகிரி என்பது நமக்கு தெரியுது. இந்த 90 டிகிரியிலிருந்து NABயை கழித்தால் நமக்கு என்ன கிடைக்குது? NAL என்கிற I கிடைக்குது. எனவே இந்த ஐயை
நாம் 90 டிகிரி மைனஸ் என்ஏபி என எழுதலாம். பாருங்கள், 90 மைனஸ் என்ஏபி ஈக்குவல் டு ஐ. இப்போ என்ஏபி டேஷ் என்பதை 90 டிகிரியாக எடுத்துக்கொள்வோம். இந்த என்ஏபி டேஷிலிருந்து என்ஏபியை கழித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் பிஏபி டேஷ் கிடைக்கிறது. ஏற்கனவே நாம் என்ன எழுதியிருந்தோம்? ஐ ஈக்குவல் டு 90 மைனஸ் என்ஏபி அப்படின்னு எழுதியிருந்தோம். பட் இங்கே 90 மைனஸ் என்ஏபியை இப்போ என்ன எழுதலாம்? ஆங்கிள் பிஏபி டேஷ் என எழுதலாம். எனவே நம்ம ஐ ஈக்குவல் டு 90 மைனஸ் என்ஏபி ஈக்குவல் டு பிஏபி டேஷ் அப்படின்னு நாம் இப்போது எழுதலாம். இங்கே பாருங்கள், இப்போது வெளியே இருந்த ஐயை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளாடி கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி ஆரையும் நம்ம வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வரணும். என் டேஷ் பி டேஷ் எம் டேஷ் என்பது ஆர். எம் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் என்ற 90 டிகிரி எடுத்துக்கொள்வோம். ஆர் சமம் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் என எழுதலாம். இப்போது என் டேஷ் பி டேஷ் ஏ என்பதை 90 டிகிரியாக எடுத்துக்கொண்டால், பாருங்கள், முதல்ல இதை 90 டிகிரி எடுத்தேன், இப்போ இதை 90 டிகிரியாக எடுத்துக்கொண்டால் இந்த 90 டிகிரியுடன் ஆங்கிள் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷை கழித்தால் நமக்கு ஆங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் ஏ என கிடைக்கிறது. எனவே ஆர் என்பதை 90 டிகிரி மைனஸ் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் என்பதை நாம் ஏற்கனவே எழுதணும். அந்த வேல்யூவை எதுக்கு ஈக்குவலாக எழுதலாம்? ஆங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் ஏ என்பதற்கு ஈக்குவலாக எழுதலாம். இப்போ நாம் இந்த முக்கோணத்தின் வெளியே இருந்த ஐயையும் ஆரையும் இந்த முக்கோணத்துக்கு உள்ளாடி கொண்டு வந்துட்டோம். இப்போ நாம் திரிகோணமிதி, அதாவது ட்ரிகனாமெட்ரியை அப்ளை செய்து இரண்டாவது விதியை நிரூபிக்கலாம். இந்த முக்கோணம் ஏபி பி டேஷை பாருங்கள். இதில் சைனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எதிர்பக்கம் என்னது? பிபி டேஷ். கர்ணம் என்னது? ஏபி டேஷ். அப்போது சைனை எப்படி எழுதலாம்? பிபி டேஷ் பை ஏபி டேஷ் அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி சைனார் கண்டுபிடிப்போம். சைனார் என்னது தான்? எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எதிர்பக்கம் என்னது? ஏஏ டேஷ். கர்ணம் என்னது? ஏபி டேஷ். அப்போ சைனாரை ஏஏ டேஷ் பை ஏபி டேஷ் அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம சைனை பை சைனார் கண்டுபிடிக்கணும். சைனையை அப்படியே எழுதுகிறேன், பிபி டேஷ் பை ஏபி டேஷ் அப்படின்னு எழுதுகிறேன். சைனாரை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக தலைகளாக எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன எழுதலாம்? சைனாரோட மதிப்பு ஏஏ டேஷ் பை ஏபி டேஷ் இருக்குது. இதை தலைகளாக எழுதும்போது ஏபி டேஷ் பை ஏஏ டேஷ் அப்படின்னு நாம் எழுதலாம். இந்த ஏபி டேஷும் வெட்டி போகும். மீதம் இருக்கிறது பிபி டேஷ் பை ஏஏ டேஷ். நாம் ஏற்கனவே பிபி டேஷ் பை ஏஏ டேஷை V1 பை V2 என நிறுவி வைத்திருக்கிறோம். இங்கே அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சைனை பை சைனார் ஈக்குவல் டு V1 பை V2 அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டில் சி அப்படிங்கிற டேமை நான் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த சி என்பது காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். இந்த ஈக்குவேஷனை சற்று மாற்றியமைக்கவே நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுறேன். சி பை வி என்பது ஒரு மாறிலியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாறிலி என்னன்னா என், அதாவது ஒளி விலகல் எண். சில நேரத்தில் அதை மியூ அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க. இங்கே நம்ம என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எனவே என் என்பது ஒளிவிலகல் எண். இங்கே 2 ஊடகம் இருப்பதனால ரெண்டுக்கும் தனித்தனியான ஒளிவிலகல் எண் இருக்கும். சி பை V1 நாம் N1 அப்படின்னு எழுதலாம். N1 அப்படின்னா என்னது? முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். சி பை V2 நாம் N2 அப்படின்னு எழுதலாம். N2ன்னா என்னது? ரெண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். இப்போது சி பை V1 N1 ஆகவும் சி பை V2 N2 ஆகவும் நாம் எழுதிட்டோம்னா சைனை பை சைனார் என்ன ஆகும்? N2 பை N1 அப்படின்னு நாம் எழுதலாம். இதனை பெருக்கல் வடிவில் நாம் எழுதும்போது N1 சைனை ஈக்குவல் டு N2 சைனார் அப்படின்னு நாம் எழுதலாம். அதாவது 2 ஊடகத்துக்கு இடையில் N1 சைனை பை N2 சைனார் என்பதே ஒளிவிலகலின் இரண்டாவது விதி. உங்களுக்கெல்லாம் இந்த 2 விதிகளும் எவ்வாறு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.